அன்பர்களே வணக்கம். இன்றைக்கு நம்மளுடைய வீடியோ தொகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மாந்திரீக ஓலைச்சுவடியில் சொல்லியிருக்கக்கூடிய அற்புதமான விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். சரிங்களா? இந்த விஷயம் யாருக்கும் தேவையில்லை அப்படிங்கிறத இருக்காது. சரிங்களா? இந்த விஷயம் எல்லாத்துக்குமே தேவைப்படும். சரிங்களா? அதாவது இந்த சுவடியில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய இதெல்லாம் குறிப்புகள்லாம் பாடல் வரிகளெல்லாம் சித்தர்கள் சுருக்கமாக சொல்லியிருப்பாங்க. அதோடைய குருவுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த பாடலை புரிஞ்சு அதுக்குண்டான விஷயத்தை நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனை நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா? அதனால் அந்த ஓலைச்சுவடியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாடலை உங்களுக்கு நான் வாட்சி காமிக்கிறேன். அப்புறம் அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அதாவது, அதிசயமானதொரு வசிய சித்துக்கு உகந்த பொன்னாவாரையும் கையான்பீரும் வெள்ளருக்கும் விஷ்ணுகிராந்தியும் பக்குவமாய் கருக்கி நின்றேயானால் சீடனே பகைமையும் சகல சனமும் வசியம் தாமே அப்படின்னு சொல்லி இந்த ஓலைச்சுவடி குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த பாட்டுக்குண்டான அர்த்தம் என்னங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதிசயமானதொரு வசிய சித்துக்கு அப்படின்னா, உலகத்திலேயே ரொம்ப வசிய சித்துலேயே ஒரு அதிசயமான சித்தை உனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல்லானது என்னென்னா வசிய சித்து. இந்த வசிய மைய அரைக்கிறதுக்கு, இந்த வசிய மைய அரைக்கிறது எப்படிங்கிறத நான் உனக்கு சொல்கிறேன். இந்த வசிய சித்துக்கு உகந்த பொன்னாவாரையும் அப்படின்னா, பொன்னாவாரைன்னா அந்த கிராமப்புறங்கள் எல்லாம் அந்த பொன்னாவரம் பூ இருக்கும் பாருங்கள். அந்த பூ மஞ்சள் கலரில் இருக்கும். இது எல்லா இடங்கள்லையுமே கிராமப்புறங்களில் இருக்கும். இது இந்த முகம் பளபளன்னு வர்றதுக்கு இந்த மூலிகை உடைய பூவை என்ன செய்வாங்கன்னா அரைச்சி குடிப்பாங்க. சில பேர் அரைச்சி குளிப்பாங்க. சரிங்களா? அதான் பொன்னாவரை வேரும் கையான் வேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கையான் வேருன்னா என்னென்னா கரிசலாங்கண்ணியோடைய வேர். சரிங்களா? அடுத்து என்னென்னா வெள்ளருக்கு விஷ்ணுகிராந்தியும். சரிங்களா? வெள்ளருக்கு பூ தெரியும். வெள்ளை கலரில் இருக்கலம்பூவில் வெள்ளை கலரில் இருக்கிறதான் வெள்ளருக்கும் பூ. சரிங்க. விஷ்ணுகிராந்தியும், விஷ்ணுகிராந்திலையும் பாருங்கள் பல வகைகள் இருக்குது. அதில் வெள்ளை கலர் பூ பூக்கிற விஷ்ணுகிராந்தி. இந்த மூலிகைகள்லாம் நம்ம என்ன செஞ்சிடணும்னா பக்குவமாய் கருக்கி நின்றாய் ஆனால் அப்படின்னா, இந்த மூலிகையுடைய வேரெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா பக்குவமாக கறிக்கி, அதாவது சாம்பல் ஆக்கிடக்கூடாது. கறி பக்குவத்தில், கறி கட்ட பக்குவத்தில் வர்ற அளவுக்கு அந்த மூலிகையை எரித்து கறிக்கட்ட பக்குவத்தில் வர்ற வரைக்கும் அதை எடுத்து வச்சுக்கிறணும். இப்படி அந்த மூலிகையை எடுத்து கல்வத்தில் இட்டு அதோடைய வேரை எடுத்து நம்ம அரைச்சி அந்த மையை நம்ம புருவ மத்தியில் நம்ம வச்சுக்கிட்டு போனோம் அப்படின்னா, உன்னுடைய புருவ மத்தியில் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சீடனே பகைமையும் சகல சனமும் வசியம் தாமே. சரிங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சீடனுக்கு சொல்கிற பகைமையும் அப்படின்னா உங்களுடைய பரம எதிரி முன்னாடி இந்த மையை நீங்கள் வச்சுக்கிட்டு போனால் எதிரியோட உங்களுக்கு வசியமாக போயிடுவான். பரம எதிரி, உன்னை அழிக்கன்னு நினைக்கக்கூடியவன் முன்னாடி இந்த மையை நீங்கள் வச்சுக்கிட்டு நடந்து போனாலும் சரி, உங்களை ஒருத்தன் அழிக்கவே முடியாது. இந்த மையை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களை அழிக்கன்னு ஒருத்தன் நினச்சிட்டான் அப்படின்னா அடுத்த நொடியே அவன் உங்களுக்கு வசியமாக போயிடுவான். உங்கள் மேலே சரி எதுக்கு அவன் மேலே நம்ம வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு எண்ணங்கள் என்ன செஞ்சிடும்னா மாற ஆரம்பிச்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சகல சனமுமே வசியம் ஆகும், வசியம் தாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சகல மக்களுமே உனக்கு வசியமாயிருவாங்க அப்படிங்கிறது தான் இந்த சுவடியில் கொடுத்துருக்காங்க. ஓலைச்சுவடி குறிப்புகளில் சுருக்கமாக தான் சொல்லியிருப்பாங்க. குருவோட அருள்னால உங்களுக்கு அதை நான் விளக்கமாகவே சொல்கிறேன். சரிங்களா? அதாவது பொன்னாவாரை கையான் வேறு, இந்த வெள்ளருக்கு வேறு, வெள்ளை விஷ்ணுகிராந்தி வேறு, இந்த வேர்களை வளர்பிறை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சந்திர ஓரை இல்லைன்னா சுக்கிர ஓரை, ஞாயிற்றுக்கிழமை நல்லா கவனமாக கேட்டுங்க. வளர்பிறை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் சந்திர ஓரை இல்லைன்னா சுக்கிர ஓரை, இந்த ஓரைகளில் போய் மூலிகை இருக்கக்கூடிய இடத்த சுத்தம் பண்ணி
அந்த மூலிகைக்கு மஞ்சள் நீர் வந்து இருக்கக்கூடிய இடத்துல மஞ்சள் நீரை நல்லா தொளிச்சு அந்த மூலிகையினுடைய வேரில் பசும் பால் கொஞ்சோண்டு விட்டு அந்த மூலிகைக்கு காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து அந்த மூலிகையுடைய வேரை ஆணி வேர் அறாமல் அப்படியே அந்த மூலிகையை என்ன செஞ்சுக்கணும்னா பிடுங்கி எடுத்துடணும். பிடுங்கி எடுத்தாந்து ஒரு புது மண் சட்டி, அதாவது யூஸ் பண்ண சட்டியாக இருக்கக்கூடாது, புது மண் சட்டி ஒன்று வாங்கி, மண் சட்டி இல்லைன்னா மண் குடம் மாதிரி வாங்கிக்கிங்க, சின்னதாக வாங்கி அந்த மூலிகையுடைய வேரை அந்த மண் சட்டியில் என்ன செஞ்சிடணும்னா ஒடிச்சு, கையில் தான் ஒடிச்சு அந்த சட்டிக்குள்ளே போடணும். எதையும் ஆயுதங்கள் கொண்டு அந்த மூலிகையுடைய வேரை வெட்டக்கூடாது, சரிங்களா? இந்த மாதிரி ஒடிச்சு அந்த மூலிகையுடைய எல்லாத்தையுமே போட்டுருங்க. வேறு அதோடைய சமூலம் எல்லாத்தையுமே போடுங்க, இல்லைன்னா வேறு மட்டும்னாலும் போட்டுக்குங்க, சரிங்களா? போட்டு அதை என்ன செஞ்சுருங்கன்னா அந்த மண் பானையை ஒரு மூடி போட்டு மூடிட்டு கீழே அடுப்பில் விறகடுப்பில் வச்சு நல்லா எரிச்சிங்க அப்படின்னா அந்த பானைக்குள்ளே இருக்கக்கூடிய மூலிகை எல்லாம் எரிஞ்சு நல்லா கறி பக்குவத்தில் வர்ற நிலையில் அந்த மூலிகையெல்லாம் எடுத்து கல்வத்தில் போட்டு நம்ம என்ன செய்யறோம், நைஸ் பக்குவத்தில் நல்லா இடித்து அரைக்கணும். அரைக்கும்போது சுத்தமான நாட்டு மாட்டு பசுவோடைய நெய் ஊற்றி, அதுக்கு தேவையான அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா அரைக்கணும். அரைச்சிக்கிட்டே நம்ம 1 மணி நேரம் நல்லா அரைக்க அது வந்து என்ன செய்யணும், ஒரு மை போல் நல்லா திரண்டு வரும். அந்த சமயத்தில் அத்தரு, புனுகு, செவ்வாது, கோரோசனை, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், இந்த வஸ்துக்களை எல்லாம் அந்த மையோடு சேர்த்து நல்லா நைஸ் பக்குவத்தில் எல்லாமே நல்லா எந்த கட்டி எதுவும் இல்லாமல் நைஸாக நம்ம அரைச்சிடணும். அரைச்சிட்டு அந்த மூலிகையோடைய மையை எல்லாம் அப்படியே வலிச்சு, கைட்டை வலிக்கக்கூடாது, ஏதாவது ஒரு பனை ஓலை இல்லைன்னா ஏதாவது ஒரு இதுகளை வச்சு கைப்படாமல் அதை வலிச்சு ஒரு செப்பு டப்பாவில் சேமித்து வச்சுக்கோங்க. சேமித்து வச்சுட்டு உங்களுடைய பூஜை அறையில் விநாயகப் பெருமானுக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றிக்கிட்டு உங்கள் முன்னாடி அந்த தாம்பாளத்தட்டில் அந்த மையோடைய டப்பா வச்சுக்கிட்டு அந்த மைக்கு மல்லிகைப்பூ அந்த மை டப்பாவை சுற்றி வச்சு அந்த மைக்கு ஒரு பூசை கொடுத்துருங்க. தேங்காய், வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம், அவல் பொரி, கடலை இதெல்லாம் வச்சு அந்த மைக்கு ஒரு பூசை கொடுத்துட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை என்ன செய்கிறீங்கன்னா அந்த மைக்கு 10,008 உரு கொடுங்க. இப்படி 10,008 உரு கொடுத்தீங்கன்னா அந்த மையானது உயிர் பெற ஆரம்பிச்சிடும், சரிங்களா? உயிர் பெற்றுச்சு அப்படின்னாவே இந்த மையை நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம போகும்போது இந்த மைக்கு உண்டான பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும், சரிங்களா? அதாவது மை அரைக்கிறதுல சிறிய தவறுகள் ஏதாவது நடந்திருந்துச்சு அப்படின்னா அஞ்சனாதேவியுடைய மந்திரத்தை ஒரு 1008 முறை அந்த மைக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் காப்பு கட்டுறதுலையோ இல்லை சாப நிவர்த்தி செய்கிறதுலையோ ஏதாவது சிறிய தப்பு நடந்துருச்சு அப்படின்னா அந்த அஞ்சனாதேவியோட மந்திரத்தை நம்ம ஒரு 1008 ஊர் ஜெபிச்சோம் அப்படின்னா சரியாயிடும், சரிங்களா? இந்த மையை பார்த்திங்கன்னா நெத்தியில் நம்ம வச்சுக்கிட்டு போகும்போது சகல மக்களுமே நம்மளுக்கு வசியமாயிருவாங்க, சரிங்களா? இந்த மையை பார்த்திங்கன்னா யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா இந்த கொடுத்தல் வாங்கல் தொழில் பண்ணக்கூடியவங்க, இந்த வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, தொழிலில் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, இந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி, சரிங்களா? எனக்கு சகல மக்களுமே எனக்கு வசியம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, எனக்கு அந்த வசிய சக்தி வேணும்னு நினைக்கிறவங்க சரி, எல்லாருமே இந்த மையை பயன்படுத்தலாம், சரிங்களா? இன்றைக்கு வசிய சக்தி எல்லாருக்குமே தேவைப்படும். இந்த விஷயம் யாருக்குமே தேவைப்படாது அப்படிங்கிறதே கிடையாது. இது எல்லாருக்கும் அனைவருக்குமே இந்த மை தேவைப்படும், சரிங்களா? குளிச்சுட்டு இந்த மையை மோதிர விரல்னால் அந்த மையை தொட்டு உங்களுடைய புருவ மத்தியில் அதை நீங்கள் வச்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னா எப்பேற்பட்டவங்களும் உங்களுக்கு வசியமாகி பெறுவாங்க. உங்களுக்கு உங்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்கள் கடைக்கு வந்து சகல சனங்களையுமே வர வச்சு கொடுத்து நல்ல வியாபாரத்தில் நல்ல ஒரு விருத்தியை கொடுக்கும், சரிங்களா? அப்பேற்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த மை. இதை மட்டும் இந்த மை நான் வந்து இந்த மையில் வந்து எந்த விதமான ஒளிவு முறையுமே இல்லை, எல்லாத்தையுமே நான் தெளிவாக தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். எதையுமே நான் மறைச்சு நான் சொல்லலை, எல்லாருமே உங்களுக்கு தெளிவாக தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கிங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? இந்த மை தேவைப்படுது அப்படின்னா நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு வாங்கிக்கிறலாம். நீங்களே அரைச்சும் நீங்களே பயன்படுத்தணும்னு நினச்சினாலும் பயன்படுத்திக்கிங்க, சரிங்களா? ஏன்னா நான் எது ஒளிவு முறையுமே இல்லாமல் தான் சொல்லியிருக்கேன். அப்படி இந்த மூலிகைகள் அரைக்கிற நிலையெல்லாம் நேரம் பத்தலை எனக்கு கிடைக்காது அப்படின்னா நம்மளை ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய நம்பருக்கு நம்மளை தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த மையை என்ன செஞ்சோம்னா உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சி வச்சுக்கிறோம், சரிங்களா? கொரியர் வசதியெலாம் இருக்குது. வேணுங்கிறவங்க நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த மையை வாங்கிக்கிறலாம். நானே பயன்படுத்திக்கிறேன்னு சொல்கிறவங்க பயன்படுத்திக்கலாம். என்னென்னா எதுவுமே நான் மறைக்கலை, சரிங்களா?
எல்லாத்தையும் தெளிவாக தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.